தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேட் கேர்ள் அப்படிங்கிற படம். தாய் தந்தையரை மதிக்காமல் நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், இஷ்டப்படி தான் நடந்து கொள்வேன், நீங்கள் யார் தலையிடக்கூடாது என்று சொல்லும் இந்த கால 2K கிட்ஸு ஒரு பெண்ணின் சோகமான கதை தான் இந்த படம். சாந்தி பிரியாவும் ஸ்ரீராமும் கணவன் மனைவி, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களுடைய மகள் தான் படத்தோட ஹீரோயின் அஞ்சலி சிவராமன் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் கொஞ்சம் அத்துமீறி போகுது. இது ஸ்கூலுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சு போய் கொஞ்சம் பரபரப்பாகி அதனால் இந்த மகளை வேற ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. மகளுக்கு அஞ்சலிக்கு அது பிடிக்கலை. அப்போவே சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலில் மட்டும்தான், இந்த ஸ்கூல் படிப்பு வரைக்கும் தான் உங்கள் கண்ட்ரோலில் இருப்பேன், காலேஜுக்கு போயிட்டால் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், யாரும் கேட்கக்கூடாது அப்படி சொல்லிடுறாங்க. சரின்னு இவங்களை விட்டுட்டாங்க. இப்போ அந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு போய் காலேஜுக்கு போயிடுறாங்க. காலேஜுக்கு போனால் அவங்க அங்கேயும் ஒரு லவ் ஆரம்பிக்கிறாங்க, கூட படிக்கிற பையனை. அந்த பையன் கூட அந்த ஹாஸ்டலில் அந்த ரூமுக்கே போய் பெட்டுக்கே போய் கலவி பண்ணுற அளவுக்கு அதை உடலுறவு வச்சுக்கிற மாதிரி ரொம்ப தைரியசாலியாக இருக்காங்க. அப்போ அந்த பையன் அது அதை ஒரு ஒன் நைட் ஸ்டாண்டை அப்படி நினச்சிட்டு அவன் கை கழுவிட்டு போகிறான். அந்த பட்டமளிப்பு விழாவில் அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்து அந்த பையன் கூட சண்டை போட்டுருது. அப்போ குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கட்ட பழக்கமும் வந்துருச்சு. அதுக்கடுத்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிற இடத்துல இதே மாதிரி ஒரு லவ், அது வீணாக போன லவ் ஆயிடுச்சு. அதுலேயே இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து நிற்கிறனால என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்க பெற்றோர்கள் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதை யாருடைய பேச்சையும் அவங்க கேட்குறதா இல்லை. இப்போ இந்த 3 காதல் தோல்வியும் வந்துருச்சு. இதுக்கு மேலே அவங்க லைஃப் எப்படி போகுது, என்னவாகுது, அவங்க செட்டில் ஆனாங்களா இல்லையா, அஞ்சலி உருப்பட்டாலா உருப்படலையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை, திரைக்கதை. இந்த படத்தை இயக்கியிருக்கும் அவங்க பெண் இயக்குனர் வர்ஷா பரத் அப்படிங்கிற பெண் இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அவங்க இப்போதைய காலகட்டத்தில் ஒரு ரொம்ப நவநாகரிகமான ஒரு பெண். அவரை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. அவருடைய சிந்தனையில் எது கதை அப்படின்னு சொல்லி அவர் தான் முடிவு பண்ணணுமா, அவரே முடிவு பண்ணி எழுதியிருக்காரு. அதான் அவருடைய கதையை எழுதியிருக்கார் போல இருக்கு. ஆனால் இந்த படத்தோட இந்த கதை வந்து ரசிகர்களின் மனதில் நிச்சயமாக ஒட்டாது. எந்த ஊரில் போட்டாலும் அந்த படம் கவனிக்கப்படாது, கேட்கப்படாது. ஏன்னா அந்த படத்தோட கதை அந்த மாதிரி. இப்போவும் எல்லா ஊர்லேயும் பெண் குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த பெண் குழந்தைகள் தான் வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கூட வச்சு காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அப்படியெல்லாம் இல்லாமல் நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து கொடுத்து, இதுதான் அந்த பெண்ணின் தனி மனித சுதந்திரம் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அம்மா அப்பா குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்லபடியாக வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்காக எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. அந்த பிள்ளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை இவங்களை பற்றி திரும்பி கூட பார்க்காம அவ வேலையை பார்த்துட்டு போகும்னா, எதுக்கு உங்கள் பிள்ளையை பெற்று எதுக்கு வளர்த்தாங்க? ஒரு நன்றி உணர்வுன்னு நம்ம நன்றி இல்லை, இதுக்கு பேர் கடமை. கடமைக்கு நன்றிக்கு வித்தியாசம் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் உதவி செஞ்சு அவனுக்கு நம்ம செய்கிறது நன்றி. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம உதவி பண்ணிக்கிறது கடமை. ஒவ்வொரு கடமை இருக்குது, அந்த கடமையை அவங்க செய்யணும். ஆனால் அந்த கடமையிலிருந்து இந்த பொண்ணு விலகி போகுது. கேட்டால் அதோடைய காதல் தோல்வியாம், அதுவும் நினச்ச மாதிரி நடக்கலையாம், அது நினச்ச மாதிரியே உலகம் இல்லையாம் அப்படின்னு பல இடங்களில் வாய்ஸ் ஓவர்லேயும் வசனத்தை பேசி இந்த படத்தை கடத்தியிருக்காங்க. ஆனால் படம் 112 நிமிஷத்தில் நமக்கு என்ன தான் சொல்ல வர்றாங்கன்னு கடைசி வரைக்கும் நமக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கும் புரியல, படம் பார்க்குறவங்களுக்கும் புரியல. மால் தியேட்டரில் வேணும்னா அது மிகப்பெரிய பணக்காரங்கள் வீட்டு பிள்ளைகள் வேணும்னா அதை ரசிக்கலாம். ஆனால் சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டரில் மற்ற ஊர்களில், தமிழகத்தின் உள் கிராமங்களில் இருக்கிற அது சின்ன சிற்றூர்களில் இருக்கின்ற தியேட்டர்களில் படத்தை பார்த்தாங்கன்னா தலையை பிச்சுக்குவாங்க. என்னதாண்டா சொல்ல வர்றீங்க நீங்கள் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த படத்தோட டைரக்டர் கதையை அந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்திருக்காரு. அது ஒரு என்ன சொல்ல முடிய அப்படிங்கிறதே அவங்க இயக்குனருக்கு தெரியல, அப்படி எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் படத்தில் நடிப்பு அப்படின்னா மிக சிறப்பு. அஞ்சலி சிவராமன் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது பொண்ணு 3 காலகட்டத்தில் வருது. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, வேலை பார்க்கணும். அந்த 3க்குமே அந்த பொண்ணு கரெக்டாக பொருத்தமாக இருக்குது. அதுலேயும் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையா ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க.
அதே மாதிரி நிறைய க்ளோஸ்அப் காட்சிகள் அந்த பொண்ணுக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் க்ளோஸ்அப் ஷாட் வைக்கலாமா, இப்படியெல்லாம் காட்சி வைப்பாங்களா அப்படின்னு அப்படி ஒரு கோணத்தில் வச்சு தள்ளியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஆனாலும் சில இடங்களில் ரசிக்க முடியுது அந்த காட்சிகளை. ஆனால் அவங்க சொல்ல வந்த விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியல. படத்தோட சாந்தி பிரியா, நம்ம எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஹீரோயின் நிஷாந்தி என்ற நிஜ பெயர் கொண்ட சாந்தி பிரியா ஒரு பரிதாபமான அம்மா. இந்த ஒரு அம்மா இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? தன்னுடைய மகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே இன்றைய இளைய சமுதாயத்தினர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. கட்டுப்படுத்தலை. உலகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காம அந்த பொண்ணு சண்டை போடுற மாதிரி பாவம் அவங்க அந்த சாந்தி பிரியா செமையாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஸ்ரீராம், அவர் என்ன பண்ணுவார்? அவரும் ஒரு கட்டத்தில் பொங்கி தீக்கிறாரு. ஆனால் அவரும் அப்பாவும் கடைசி என்ன செய்வார்? பிள்ளையோட பேசாமல் ஒதுக்கி போவாள், அது மாதிரி பேசாமல் போகிறார். அந்த மாதிரி கேரக்டர். அவரை படத்தில் இவரோட லப்பராக நடித்த 3 பசங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த தன்னை காலேஜில் நான் கூட இருந்து நம்ம நல்லா அனுபவிச்சுட்டு இப்போ போகும்போது கண்டுக்காமல் போகிறானேன்னு ஒரு இடத்துல சண்டை போடுவாங்க அந்த பொண்ணு. அது பட்டமளிப்பு விழா நடக்கிற அன்னைக்கு அந்த ஒரு காட்சியில் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அனைவருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அந்த பொருள் எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த காட்சியில் தான் வந்துச்சு. வெல்டன் டைரக்டர், கண்டிப்பாக பாராட்டுறோம். அப்புறம் இசையில் 2 பாடல்கள் கேட்கும் ரகம் அவ்வளோதான். ஆனால் பின்னணி இசையில் கொஞ்சம் நல்லா அழகாக அடித்து ஆடியிருக்காங்க. அவர் ஒளிப்பதிவாளர் மிக பிரமாதமான ஒளிப்பதிவுன்னு சொல்லவே முடியாது. ஏதோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மிடில் கிளாஸ் பட்ஜெட் உள்ள படத்துக்கு எப்படி வருமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. படத்தொகுப்பாளரும் கொஞ்சம் சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்காரு. ஒரு சில காட்சிகளை இன்னும் கொஞ்சம் நிறைய கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணி தான் கிரிப் கிடச்சிருக்கும். ஆனாலும் இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க. படத்திற்கு கடைசியாக அந்த இயக்குனர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத சொல்லாமே விட்டதுனால நமக்கு படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. படம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு சினிமாவும் முடிவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நல்லது தான் ஜெயிக்கும், கெட்டது தோற்கும். இதுதான் உலக சினிமா வரலாற்றிலேயே இதுதான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க. இந்த படத்துலையும் இதில் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பொண்ணுக்கு அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கலாம் இல்லாமல் கடைசியாக அந்த பெற்றோர்களை புரிந்து கொண்டார் அப்படின்னாவது ஒன்று வச்சுருக்கணும். அதுவும் இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த பொண்ணு போகிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு முடிவு. இந்த படமே ஒரு எடுக்கக்கூடாத ஒரு படம். இந்த மாதிரியான மனநிலையில் இருப்பவர்கள் எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்கன்னு நினச்சி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த படத்தை யாராவது அடல்ட்ரி ஏஜில் இருக்கிற பெண்கள் பார்த்துட்டாங்கன்னா, அது பிள்ளைய ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்க குணத்தை அவங்க மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்குமே கெட்ட போயிடும். அதோட அந்த வாழ்க்கையே கழிஞ்சு போயிடும். அந்த பெற்றோர்கள் பாவம் இல்லையா? அதனால் ஒரு நல்ல சினிமா அப்படின்னா நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும். கெட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு அது கெட்ட விஷயம்னாவது நீங்கள் சொல்லணும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் அவங்களுடைய அவரவர் தனிப்பட்ட உரிமைன்னு சொன்னால் எப்படி? இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த படம் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதை பற்றி வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. நன்றி, வணக்கம்.